மக்களுக்கு வணக்கம். 2026 ஒன்றிய அரசு பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பற்றி தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்க, இந்த பட்ஜெட்டால் தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி, இந்த பட்ஜெட்டால் எந்தெந்த பொருளுக்கு விலை உயரும் விலை குறையும், அதை எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை பார்த்துடலாம். நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா, இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்ட்டு ஒரே எழுத்தில் சொல்லிட்டாருங்க. மத்திய அரசோட நேரடி வரி வருவாயில் 41% மாநில அரசுக்கு இப்போதைக்கு தந்துட்டுருக்காங்க. அது 50 உயர்த்தி தரணுன்ட்டு நீண்ட நாள் கோரிக்கை. நிதிநிலை அறிக்கை முற்றிலும் தமிழ்நாடு புறக்கணிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு வரியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 கோடி பார்த்திங்கன்னா நமக்கு குறைக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். ஆனால் மத்திய அரசு பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் இந்த கல்வி திட்டத்துக்கான அந்த நிதியை கொடுப்போன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3112 கோடி பார்த்திங்கன்னா நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அது தரலன்றது எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைன்றது அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் போது அதில் திருக்குறள் இடம்பெற்றிருக்கும். இந்த வாட்டி ஆனால் திருக்குறள் இடம்பெறலைங்க. ஆனால் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க உடுத்தி இருந்த உடை பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் கையால் நெய்யப்பட்ட சேலை தான் அவங்க உடுத்தி பட்ஜெட்டை வாசித்தாங்க. நம்ம ஊருக்கும் கொஞ்சம் பெருமைங்க. அதுக்கப்புறம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெல் கொள்முதல் விலை பார்த்திங்கன்னா 7 ரூபாயிலிருந்து 7.2 ரூபா உயர்த்தி தரப்போறன்றதை இவர் வரவேற்கிறாரு. அரசே நெல்லை நேரடியாக கொள்முதல் பண்ணும், நேரடியாக விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கே பணம் போகிற மாதிரி பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. அதை இவர் வரவேற்கிறாருங்க. எவ்வளவு நெல் கொண்டு வந்தாலுமே பார்த்திங்கன்னா கேரண்டியாக பார்த்திங்கன்னா எல்லா நெல்லும் எடுத்துக்கிற மாதிரி அறிவிப்பை மத்திய அரசு கொடுத்துக்கிறத இவர் வரவேற்கிறாரு. சிறு குறு விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கறதாகவும் மழை புயல் பயிர் சேதம் இதெல்லாம் நிவாரணம் பார்த்திங்கன்னா 2000லேருந்து 10,000 வரைக்கும் பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. விதை உரம் பூச்சி மருந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா அரசு உதவியாக இருக்குன்ட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. கடந்த வருடத்தை விட, அதாவது 2025 விட 2026 நமக்கு நிதி பகிர்வு இருக்குல்ல, அது 10% பார்த்திங்கன்னா உயர்த்தி கொடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இவர் வரவேற்கிறாரு. தமிழ்நாட்டோட காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இந்த மத்திய பட்ஜெட் ஏழை மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நடுத்தர வர்க்கத்திற்கும் யாருக்கும் பயன் அளிக்கலை. தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை, சிறப்பான நிதியும் இல்லை. விலை உயர்வு, அதாவது பெட்ரோல் டீசல் அத்தியாவசிய பொருள்லாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா விலையேறி இருக்குது, அதுக்கு தீர்வும் சொல்லலை. வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டங்கள் போதுமானதாக இல்லை, இளைஞர்களுக்கு வேலை உறுதியும் இல்லை, விவசாயிகளுக்கு எம்எஸ்பி கடன் தள்ளுபடி போன்ற விஷயங்கள் முழுக்க பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்டிருக்கு. கல்வி சுகாதாரம் சமூக நல திட்டங்கள் ஒதுக்கீடு மிக குறைவாக இருக்குது. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகையா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை பார்த்திங்கன்னா மத்திய அரசை எழுப்பி கேட்டிருக்காருங்க. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மத்திய அரசோட வரியிலேருந்து நேரடி பகிர்வில் 10% உயர்த்தி கொடுத்துருக்காங்க. நாட்டுக்கூட வளர்ச்சி உதவுன்னு சொல்லியிருக்காரு. தமிழக ரயில்வேயான அந்த சென்னை டு பெங்களூர், ஹைதராபாத் டு சென்னை இந்த புதிய அதிவேக தொடர்வண்டி ரயில் பாதை திட்டத்தை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திட்டம்னு சொல்லியிருக்காரு. ஒரு சில மருந்துகள்லாம் இந்தியாவில் இருக்காது, அந்த மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்கணும். அந்த மாதிரி மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான வரியை ரத்து பண்ணி ஒரு சலுகை அறிவிச்சிருக்காங்க. இது அரிய அந்த புற்றுநோய் மருந்துகள் அது கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரத்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடிய விஷயம்னு சொல்லியிருக்காரு. புதிய வருமான வரி சட்டத்திலிருந்து 12 லட்சம் நமக்கு பார்த்திங்கன்னா வரி விலக்கு கிடைக்கும்ன்ட்டு சொல்லியிருக்காரு. பழவேற்காடு பறவைகள் சரணாலயம், பொதிகை மலை சுற்றுலா, ஆதிச்சநல்லூர் கலாச்சார மையம் இப்படின்ட்டு நிறைய தமிழ்நாடு சார்ந்த வளர்ச்சி திட்டம்லாம் மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு லைட்டாக வரவேற்கிற மாதிரி மத்திய அரசை லைட்டாக சுட்டி காட்டியிருக்காரு. அதாவது மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு பார்த்திங்கன்னா 41% என்பது போதாது, உயர்த்தி தரணுன்ட்டு கோரிக்கை வச்சுருக்காரு. தென் மாநிலங்களில் பார்த்திங்கன்னா அரிய வகை கனிம திட்டங்கள் செயல்படுத்தும் போது இயற்கைக்கோ அங்கே இருக்கிற சுற்றி இருக்க அந்த மக்களுக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரம் எந்த ஒரு பாதிப்பும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது ஒரு கோரிக்கை வச்சுருக்காருங்க. தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு நேரடியாக 10,000 கோடி உதவின்ட்டு மத்திய அரசு பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறது இவர் பாராட்டியிருக்காரு.
17 பயிர்களுக்கும் 7 தோட்டக்கலை பயிர்களுக்கும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதாவது மழை புயல் சேதம்லாம் பயிரெலாம் வீணாகுதுன்னா அதெல்லாம் உடனடி நிவாரணம் வழங்குறதுக்கு வந்து பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. கிராமங்களில் வீடுகளும் மத்திய அரசு நிதி உதவி பண்ணும். குடிநீர் சலுகை, மின்சாரம், அடிப்படை வசதியில் நிறைய விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு SHG அதாவது குறைந்த வட்டியில் கடன் வந்து கொடுக்கறதா மத்திய அரசு பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. SC ST OBC மாணவர்களுக்கு கல்வி உதவி. அதன் பிறகு டிஜிட்டலாக ஏஐக்கு வேலைவாய்ப்பு, சாலை, ரயில் பாலம் மத்திய அரசை வந்து பாராட்டியும் அறிக்கை வந்து விட்டிருக்காருங்க. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தனியாக எந்த ஒரு பெரிய திட்டமும் இல்லை, சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர் போன்ற ரயில் திட்டங்கள் சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு நேரடி பயன் எதுவும் இல்லை. 41 புதிய ரயில் திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட புறக்கணிக்கப்பட்டிருக்கு. வேலைவாய்ப்பு, கல்வி, விவசாயம், தொழில் வளர்ச்சி எதுக்கும் தெளிவான நிதி ஒதுக்கீடு இல்லை. 25 ரயில் வழித்தடங்கள், 10 கோடி வீடுகள் போன்ற அறிவிப்புகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வரும் என்பது பதில் இல்லை. 2021 2025 ஆட்சியாண்டில் 70,000 கோடி செலவுன்னு சொல்கிறாங்க. அது ஏற்கனவே நடந்த பழைய விஷயம், புதுசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. மொத்தத்தில் இந்த பட்ஜெட் மக்களின் அடிப்படை தேவைகளையும் மாநிலங்களின் உரிமைகளையும் கவனிக்கலை. இந்த மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாடு வளர்ச்சிக்கும் ஏமாற்றமே, இது வெறியும் அரசியல் விளம்பரம் தான் அப்படின்ட்டு விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு நம்முடைய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். 2026 2027 மத்திய பட்ஜெட் மக்களுக்கு உதவுற பட்ஜெட் இல்லை. விவசாயம், வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் எதுக்குமே போதுமான நிதி இல்லை. கடன் வாங்கி நாட்டை ஓட்டுற நிலை பயங்கரமாக கடுமையாக சாடியிருக்காரு. பெட்ரோல், டீசல், LPG மின்சாரம் எல்லாத்துலேயுமே மறைமுகமாக விலை ஏறுது. தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தனி கவனம் இல்லை. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் சலுகை இருக்குது. சாதாரண மக்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், இளைஞர்கள் முழுக்க புறக்கணிச்சிருக்காங்க. இது யாருக்கான பட்ஜெட்? மக்களுக்கா இல்லை பெரிய பெரிய பணக்காரங்களுக்கா அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக சாடியிருக்காரு. அதன் பிறகு நம்மளுடைய லிஸ்ட்டில் இருக்க தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி எந்த கருத்தும் இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் விட்டு 3 நாள் ஆயிடுச்சுங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் லேட் ஆகிடுச்சு. அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக எந்த நியூஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி கருத்து வரலை. அண்ட் இதெல்லாம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த பட்ஜெட்டை பார்த்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, NDA கூட்டணியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டை வந்து வரவேற்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் தனிச்சு இருக்கிற நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காருங்க. அண்ட் டிவிக்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதோ வந்து கருத்து தெரிவிக்கலை. பட்ஜெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது நம்ம சும்மா சொல்ல போனால் வரவு செலவு திட்டம் மாதிரி. அதாவது இந்த பட்ஜெட் எதுக்காகலாம் போடுவாங்கன்னா, அங்கே இருக்கிற வரியை வந்து உயர்த்துறதுக்கும் குறைக்கிறதுக்கும், விவசாயத்துக்கும், கல்விக்கும், மருத்துவத்துக்கும், இப்போ ரோடு ஏதாவது புதுசாக போடுறாங்கன்னா அதுக்கும், அப்புறம் ரயில் திட்டங்கள் நிறையா வந்து புதுசாக வந்து தொடங்குறதுக்கும், வேலைவாய்ப்பு, மாநிலங்களுக்கான நிதி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இடம்பெறும். இதெல்லாம் வந்து நமக்கு முன்கூட்டியே வந்து எல்லாத்தையும் தொகுத்து 2026 நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோன்னு ஒரு ரோட் மேப் தாங்க இந்த பட்ஜெட். சரி, இந்த பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டில் வளர்ச்சியை உண்டாக்குமா உண்டாக்காதான்ட்டு நீங்களே சொல்லுங்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கனிம வளங்கள் இருக்குங்க. இந்த கனிம வளங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை கனிம வழித்தடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்படும்ட்டு பட்ஜெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் நம்ம அன்புமணி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மண்ணை சுற்றி இருக்க அந்த கனிம வளங்கள் சார்ந்திருக்க மக்களுக்கும், வாழ்வாதாரத்துக்கும், சுற்றுச்சூழலுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இதை பண்ணால் நல்லாயிருக்குங்க. அதன் பிறகு சென்னையிலேருந்து பெங்களூருக்கும், ஹைதராபாத்லேருந்து சென்னைக்கும் அதிவேக தொடர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தணுன்ட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல திட்டம். அதாவது ஒடிசா மாநிலம் தால்சார்லேருந்து தமிழ்நாட்டோட ஆம்பூர் வரைக்கும் பார்த்திங்கன்னா புதிய நீர் வழி தடம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. பழவேற்காடு ஏரியில், நம்ம சென்னைக்கு மேலே இருக்க அந்த பழவேற்காடு ஏரியில் கிட்டத்தட்ட சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்காக 3 கண்காணிப்பு மையங்களை வந்து பார்த்திங்கன்னா அமைக்கிறதா பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. முந்திரி உற்பத்தியை ஊக்குவிக்கிற திட்டங்களும், தென்னை விவசாயிகளை ஊக்குவிக்கும் திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க.
தோல் சார்ந்த பொருட்களுக்கும் ஜவுளி துறையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஊக்குவிப்பு திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா மாவட்டத்திலையும் ஒரு பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் விடுதி வந்து கட்டப்படும்ட்டு பட்ஜெட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. பொதிகை மலைக்கு ட்ரெக்கிங்காகவும் சுற்றுலா திட்டத்துக்காகவும் ஒரு பட்ஜெட்டில் வந்து குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. இதனால் வந்து இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் சுற்றுலாவும் அந்த சைடில். அந்த ஆதிச்சநல்லூருக்கு வந்து கலாச்சார மையம் வந்து அமைக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரானிக் ஐட்டங்களுக்கு தேவையான செமி கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா 2.0 திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படும்ட்டு பட்ஜெட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா மாநிலங்கள்லையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 500 அணைகளை வந்து புதுசாக கட்ட போகிறேன்னு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இதில் ஒரு சின்ன ஏமாற்றம்னா இந்த நிதி பகிர்வு தமிழ்நாட்டோட, அதாவது மத்திய அரசோட அந்த வரி பகிர்வில் 41% மெயின்டைன் ஆகுது. நம்ம முதலமைச்சரும் அதான் சொல்லியிருப்பார். அந்த 41ன்றது ஒரு 50 உயர்த்தி கொடுக்கலான்ட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் சின்ன ஒரு ஏமாற்றம் தாங்க. இந்த பட்ஜெட்டால் எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் விலை குறைன்றதை பார்க்கலாம். அதாவது நம்ம விமானத்தோட பாகங்கள், இந்த மைக்ரோ ஓவன் சொல்லப்படுற அதோடைய பாகங்கள், அதுவும் விலை குறையும். அதன் பிறகு உயிர்காப்பு மருந்துகள், அதாவது ஒரு சில மருந்துகள்லாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கோடி 2 கோடி நம்மளால் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் வந்து இருக்கும். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரியை வந்து ரத்து பண்ணி நமக்கு வந்து அந்த மருந்தெல்லாம் நமக்கு வந்து குறையும். முக்கியமாக அந்த கேன்சர் மருந்தெல்லாம் நமக்கு விலை குறையுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் அப்புறம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஆச்சுன்னா அதுக்கு விலை குறையும். ஆனால் வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வந்தீங்கன்னா அது விலை அதிகமாகிடும். அது விலை குறையிறது கிடையாது, விலை அதிகமாக தான் இருக்கும். அதன் பிறகு லெதர் திங்ஸு, அப்புறம் வந்து ஸ்லீப்பர்ஸு, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை குறையும். வெளிநாட்டுகளுக்கு நம்ம ஒரு சிலவங்களாம் படிக்க வந்து போவோம், அதுக்கு எல்லாமே செலவு எல்லாமே குறையும். அப்புறம் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போவோம், அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறையும். அப்புறம் வீடியோ கேம்ஸ் காம்பவுண்ட்னு சொல்லப்படுற இந்த வீடியோ கேம்ஸுக்கு தேவையான அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் விலை குறையும். அப்புறம் நமக்கு புகையிலைன்னு சொல்லப்படுற அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது எதுக்கெல்லாம் விலை உயருன்றதை பார்த்துடலாம். அதாவது லக்ஸரியான வாட்சஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே பார்த்திங்கன்னா விலை உயருன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் ஆல்கஹால், அதாவது வெளிநாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்ட அந்த ஆல்கஹால்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலை ஏறும். அப்புறம் வெளிநாட்டிலேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா விலை ஏறும். ஏன்னா ஓல்டு அயன் சொல்லப்படுற அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து அதிகரிக்கும். நிலக்கரி அதோடைய ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இது அப்புறம் வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணப்படுற மதுபானம், பீடி, சிகரெட், இதோடைய ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இந்த 2026க்கான மத்திய அரசு பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை பற்றி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இந்த பட்ஜெட்டால் தமிழ்நாட்டுக்கு என்னென்னலாம் மறைமுகமாகவோ நேரடியாகவோ என்னென்னலாம் வளர்ச்சி இருக்குது, அப்புறம் இந்த பட்ஜெட்டால் இதுக்கெல்லாம் விலை உயரும் குறையும் அதெல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சேனல் உள்ளதை பேசுவோம். நம்ம வந்து அரசியல் சார்ந்து நிறைய தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைகள், டே பை டே அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம டீகோட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.